ஹலோ, வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம். குருவோட அனுகரகம் இல்லாம தெய்வத்தை கிட்ட கூட போக முடியாது. குரு மட்டுமே தெய்வத்துக்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுவும் எப்படி? மெடிடேஷன், தியானம்ன்ட்டு ஒரே ஒரு டூல் தான். தியானம்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம குரு கையை பிடிச்சி நம்ம தெய்வத்துக்கிட்ட போக முடியும். எத்தனை பேருக்கு தெரியும், பத்து கேஃப்ல ஒரு குரு சமாதி இருக்கு. அவரோட பேரு மௌன குருன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கண்டென்ட்ல அவரை பத்தி தான் பேச போறேன். இது என்கிட்ட அந்த கதையை சொன்னது எங்க பாட்டி. அவங்க போன வருஷம் 13ஆம் தேதி 4ஆம் மாசம் இறந்தாங்க. அவங்களுக்கு 96 வயசு இறக்குறப்ப. அவங்க 8 வயசா இருக்கிறப்ப இவர் பத்திகேஃபுக்கு வந்தாராம். எப்படின்னா, ஒரு நார்மலான ஹியூமனா வந்தாராம். ஒரு ரிட்டையர்டான மேன், ஒரு 55-56 வயசு இருக்கும். ரிட்டையர்ட் பண்ணிட்டு இங்கே வேலை செஞ்சிருக்காரு. ரிட்டையர்ட் பண்ணிட்டு இங்கே வந்தாராம். அவரை பார்க்க அவங்களோட ஃபேமிலிலாம் வருவாங்களா அவரை பார்க்கறதுக்கு. அவர் இங்கே வந்தோடனே வீட்டில் சொல்லிட்டு வந்தாராம், இந்த மாதிரி நான் கோயிலே இருக்க போகிறேன், தியானம் பண்ண போகிறேன், சித்தரா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அவர் அவங்களோட ஃபேமிலி சொந்தக்காரவங்களாம் அடிக்கடி அவங்கள பார்க்க வருவாங்களாம். இந்த விஷயம் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம அங்கே கடை வச்சுருந்தோம் பத்திகேஃபில். நம்ம தான் இந்த பயோனியர் எஃப்எம்பி சாப்பாடு கடை முத திறந்தது பத்திகேஃபில் நம்ம தான். ஸோ இந்த எங்கள் கடையில் தான் அந்த மீட்டிங் பாயிண்ட்டு. அவர் வருவாரா, அவரும் வந்திருக்காரு, அந்த மௌனகுருவும் வந்திருக்காரு. அவங்க சொந்தக்காரவங்க, பிள்ளைங்க, ஒய்ஃப் எல்லாமே இங்கே தான் மீட் பண்ணுவாங்களா, சாப்பிடுவாங்களா. ஒரு நார்மலான ஹியூமன் தான் அவருக்கு. ஒரு தைப்பூசத்துக்கு மொட்டை அடிச்சுட்டு அவரோட யோகிக் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாரா. அதுக்கப்புறம் அவர் முடிவெட்டலையா, சாப்பாடுலாம் வெஜிடேரியனா ஆக்கிட்டாரா. அப்புறம் போக ஒன்றும் கடுமையான யோகிக் ஈட்டிங் சொல்லுவாங்க, அதை கரை பிடிச்சாராம். என்ன யோகிக் ஈட்டிங்னா, ஒரு பசுலேருந்து வர்ற பால், இப்போ பால் இருக்குல்ல, நிறையா பசுலேருந்து எடுத்து டெய்லி குடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே பசுலேருந்து இருக்கிற பாலை தான் குடிப்பாராம். ஒன்று வாழைப்பழம் தான் சாப்பிடுவாராம். இது ரெண்டும் தான் அவரோட சாப்பாடு. அதை எங்கள் பாட்டி போய் கொடுப்பாங்க. எங்கள் பாட்டியும் அவங்க அம்மாவோட தங்கச்சி, அவங்க 2 பேரும் தான் போயிட்டு அந்த குரு கிட்ட கொடுப்பாங்களாம். ஒரு பசுக்கிட்டே இருந்து எடுத்த பால், 2 வாழைப்பழம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஜோசியம், அருள் வாக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரா, செஞ்சுக்கிட்டு இருந்தாரா மக்கள்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் அவர் அப்படியே மௌனமாகிட்டாராம். தியான நிலைக்கு போயிட்டாராம். யார்கிட்டையும் பேச மாட்டாரா. வாழைப்பழம் 2 வாழைப்பழம் சாப்பிட்றது ஒரு வாழைப்பழம் ஆக்கிக்கிட்டாரா. பால் ஒரு 1 லிட்டரு குடிக்கிறது 500 ml ஆக்கிக்கிட்டாரா. அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டாரா. அவர் தியானம் பண்ண இடம், இப்போ நீங்கள் பத்திகேஃப் மேலே போகிறீங்களா, மேலே போயிட்டு படியில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இடுமன் இருப்பார். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன கொக்கை மாதிரி இருக்கும். அது உள்ளுக்கு தான் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாராம் எப்போதுமே. அப்புறம் தியான நிலையிலேயே காலமாயிட்டாராம், இறந்துட்டாரு. அவரோட பாடியை பிரேதத்தை கீழே கொண்டு புதைச்சிட்டாங்க. எங்கே அவரோட சமாதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கட்டின துர்கை அம்மன் இருக்காங்களே கோயில், அங்கே பாருங்க ஒரு சிவலிங்கம். துர்கை அம்மன் ஃபேஸிங் நார்த்னா, இது இவங்களோட ஃபேஸிங் சவுத் மாதிரி இருக்கும் இவரோட. அங்கே ஒரு சிவலிங்கம் வச்சு அவரோட சமாதி அது கீழே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சமாதியை ஒரு 3-4 வாட்டி உடச்சிட்டாங்க. முந்தி நான் சின்ன வயசா இருக்க போறப்ப பார்க்கறப்ப கீதா பாத்திக் பக்கத்தில் அவரோட சமாதி இருக்கும். அங்கே என்னது, அவர் சமாதி மேலே அந்த சிவலிங்கம் வைக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு புத்து மாதிரி வளரும். எப்படி பத்திகேஃப் மலையில் அந்த கல்லுங்கள்லாம் வளருதோ அந்த மாதிரி வளர்ந்துச்சு. அதில் அவரோட மூஞ்சியோட ரூபம் இருக்கும். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. அப்போ நான் சீலாப்னா ஸ்கோலா 2 அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டு அதுக்கு மேலே சிவலிங்கம் வச்சுட்டாங்க. இப்போ அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சக்தியாக இருக்காரு. ஏன்னா அந்த துர்கா அம்மனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அந்த சக்தி, அந்த பண்ண கும்பாபிஷேகம் எல்லாமே அந்த சக்தி அவருக்கும் போய் சேர்ந்துருச்சு இந்த மௌன குருக்கு. குரு சமாதி ரொம்ப ரொம்ப உகந்தது ஆளுங்க மெடிடேட் பண்றதுக்கு. இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்களே, இதில் நம்ம மெடிடேட் பண்ண முடியாது.
நான் உள்ளுக்கு போய் ட்ரையும் பண்ணேன், வேர்க்குது, காற்று ஓட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து குருக்கும் உகந்தது. இந்த மாதிரி யாராச்சும் அந்த மாதிரி குரு சமாதியாக இருந்தாங்களா அவங்களுக்கே மக்கள் வந்து நாங்கள் தியானம் பண்ணுறத வந்து அவங்களும் விரும்புவாங்க. இது எல்லா குருவும் இதுதான் விரும்புவாங்க. இப்போ அவங்க செஞ்ச விஷயத்தினால யாருனாலையும் அவங்க தியானம் பண்ண முடியல. இந்த குரு சமாதியில் வில்வம் இலைய அவருக்கு வந்து அந்த வில்வ இலைய வந்து அந்த சிவலிங்கத்தை போட்டு சிவலிங்கத்துக்கு மேலே போட்டோ மாலை செஞ்ச போட்டோ என்னது மந்திரம் படிக்கிறதோ சரி, தியானம் பண்ணுறதோ சரி, பிரார்த்தனை வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த பாலுன்னு சொன்னல, ஒரு மரம் பால் வந்து நம்ம தான் கொடுத்தோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து மாடுலாம் வளர்த்தாங்களா. கொடுக்குறப்ப வந்து ஒரு வாட்டி வந்து எங்கள் தாத்தா வந்து மறந்துட்டாராம். தாத்தானா வந்து எங்கள் பாட்டியோட தாத்தா, எங்களுக்கு வந்து கொள்ளு தாத்தா அந்த மாதிரி வரும். மறந்துட்டு ஒரு வாட்டி வெளியே காலில் போனாராம். அந்த ஒரு நாளைக்கு வந்து கொடுக்கலையே, சாப்பிடாம இருப்பார்ல, தன்னை பால் குடிக்காமல் இருப்பாருன்ட்டு மேலே ஏறி பார்க்குறப்ப ஒரு அதிசயம் நடந்துச்சாங்க. இதுவும் எங்கள் பாட்டி சொன்ன கதை தான். என்ன அதிசயம்னா, நீங்கள் நேராக மேலே போயிட்டு முருகன் சிலை இருக்குல்ல, முருகனோட இது இருக்கும்ல, அதுக்கு மேலே போனால் தான் ஒன்று படி ஏறினா தான் வள்ளி தேவானை. முருகன் இதில் இருக்கிறப்ப அவர் வந்து முருகனை ஃபேஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரா. முருகன் அந்த பக்கத்துலேயே பாருங்களேன் ஒரு செவுறு மாதிரி இருக்கும். அந்த செவுத்து மேலே ஹனுமான் உக்காந்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரா. இந்த குரு வந்து அந்த ஹனுமானை பார்க்கல, அவர் வந்து முருகனை பார்த்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹனுமான் வந்து இந்த குருவை பார்த்துக்கிட்டு இருக்காரா. வீணை, மிருதங்கம், தபலா இந்த மாதிரி சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சா. கேட்டது வந்து அங்கே யாருமே வாசிப்புக்காரங்க யாருமே இல்லை. வீணை வாசிக்கிறதுக்கும் அங்கே யாரும் இல்லை, மிருதங்கம் வாசிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, தபலா வாசிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஆனால் இது நேச்சுரலாக தேவதைகள் வந்து வாசிச்சிருக்குங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு திருப்பி கீழே வந்துட்டாராம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தின்னு சொல்லுவாங்க. ஹனுமானுக்கு தான் வந்து எட்டு சித்தி, அஷ்ட சித்தின்னு சொல்லுவாங்க. 8 சித்தி வந்து ஹனுமானுக்கு தான் இருக்கு. அது வந்து ஒரு சிம்பலைசிங் அவர் அந்த சித்தியை அடைகிறாரு. ஸோ இந்த சித்தி பாதையில் போனவங்க, சித்தி அடைஞ்சவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த குரு. இவங்களோட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ யாரெல்லாம் பத்திரிக்கை போகிறீங்களோ, தெய்வத்தை கும்புறதுக்கு முன்னுக்கு முதல்ல விநாயகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை கும்புறதுக்கு முன்னுக்கு இவரை கும்பிட்டுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராக்டிஸை ஒரு காலையிலே செஞ்சு பாருங்கள். காலையிலே வெள்ளனையாக போயிட்டு ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த குருவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் விநாயகரை அந்த அப்படியே ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணுங்கள். அங்கே ஒரு அரச மரம் இருக்கும். 7 வாட்டி சுற்றிட்டு மற்ற எல்லா தெய்வத்தையும் வழங்கி பாடுங்க. இதுவே சிறந்த தெய்வ வழிபாடு. குரு மந்திரம், முக்கியமான குரு மந்திரம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மாதிரி அந்த சிவலிங்கத்தை சுற்றுறப்ப 3 வாட்டி சுற்றுறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சுற்றிட்டு வந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இவரை வணங்குறனாலே குருக்குன்னே ஒரு நாள் இருக்குது. அதாவது தேர்ஸ்டே ஆரி கமிஸ். இந்த நாளில் போயிட்டு இந்த வழிபாடை செய்கிறது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நிறைய பேர்ட்ட சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்ட்ட போய் சேரட்டும். இந்த மாதிரி குரு சமாதி உள்ள கோயில் மலேசியாவில் ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஓம் ஸ்ரீம் ஓம் சத்குரு பதமே சாப பாவ விமோச்சன லோக அகங்கார துர்விமோச்சன சர்வதேவ சகல சித்த ஒளிரூபம் சதுர்யுக சத்குருவே அகத்திய கிரந்த கருத்தாயே போற்றி. ஓம் அகத்தீசாய நம.